வர்றானுக்குள்ள ஐயோ வாய் வாய் மூக்கு கண்ணு ஆஹா புல் போதையில் எடுத்து போட்ட மாதிரியே இருக்கே. ஏமா அப்படி பார்க்குற? என்ன இங்க பாக்குற? உடம்புல போன் நம்பர் இருக்கான்னு பார்த்தனே. இங்க என்ன பொம்பளை வியாபாரமா பண்ணிட்டு இருக்க? ஆளும் மூஞ்சியே. ஆமா என்ன விஷயமா இங்க வந்த? எழுத்தாளன் ஆகணும். தமிழ் நல்லா தெரியுமா? தமிழ் தெரியுமாவா? நானு தமிழ் பண்டிட்டு சார். சொல்றேன் கேட்டுக்கங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அம் ஔ அக. போட்டன்னு வச்சுக்க. சின்ன பிள்ளைய நர்சி ஸ்கூல்ல படிக்கிறத நீ இங்க வந்து படிக்கிற? டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி தமிழ் பண்றானா? ஓ டிவியில நியூஸ் படிக்கிற மாதிரியா? இப்ப கேளுங்க சார். అందరికీ నమస్కారములు. న్యూస్ అడగండి. మన మల్లయ్య గారు ప్రొడ్యూసర్ గారు, మన కొండయ్య గారు హీరో గారు, మన బాలయ్య గారు మ్యూజిక్ డైరెక్టర్ గారు, మన పుల్లయ్య గారు ఫైట్ మాస్టర్ గారు. ஏ அம்பாஸ்டர் கார் இல்லையா? போட்டனா தமிழ் சேனல்ல இப்படி தெலுங்குல பேசினா எப்படி ரீச் ஆக? சார் அங்கதான் உங்களுக்கு புரியல. தமிழ் சேனல்ல தெலுங்குல நியூஸ் வாய்ச்சா எல்லாரும் பாப்பாங்க சார். இப்ப என்ன தமிழ்ல படிக்கணும் அவ்வளவுதானே? ஏல எல்லாம் டிவி முன்னால வந்துட்டீங்களா? நியூஸ் படிக்க கேளுங்களா? நம்ம சூப்பர் ஹீரோ ஜீவா இருக்காருல்ல? யார் அந்த ஜீவா? ஹீரோ ஹீரோ. ஓ நம்ம ஜீவாவா? அவன் வந்து கதாநாயகன் நடிக்கான். நம்ம தேவா மியூசிக் அடிக்கான். சூப்பரா ஃபைட் அடிக்கான். ஏல தீவால அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, போய் பாத்துருங்களா? ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணி? ஏதோ இந்த டிவி சேனல்ல ஒழுங்கா புலப்பாத்துக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? என்னைய வேலையை விட்டு போய் சொல்லணுமா? இப்ப எனக்கு வேலை கொடுப்பியா இல்லையா? உனக்கு இங்க வேலையே இல்ல. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. என்னடா கத்திய தூக்கி காட்டுற? இப்ப கொடுப்பியா வேலை? டேய் நீ எதை காட்டாலும் நான் வேலையே கொடுக்க மாட்டேன். வேலையே கொடுக்க மாட்டியா? அப்ப இந்த கத்தியை நீயே வச்சுக்க போய. பயவில்ல, அருவாவுக்கே பயப்படாத சிங்கம் அது கத்திய காட்டுதுவாரு பாக்கி. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கி வாசிக்கணும். இப்படி இருக்கான் போட்டோ யாது? மேடம் கூப்பிடுறாங்க, வா. வர போட்டோக்கே இந்த சொல்லு விடுற, நேர்ல என்ன பண்ண போறியோ? இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரியே ஆயிட்டேனே. அந்த ரூம் மட்டும் திறக்காது. நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நொல்லதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா? இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம் மே ஐ கம் இன்? ஹாய் ஹாய். கம். Thank you. பக்கத்துல உட்காரு. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப கூச்சப்படுற? உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்ன பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. ஹாய் பிரேம், எங்க இருக்க? பிஸியா? இல்ல மேடம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம். என்ன மேடம் இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். சொல்லுங்க மேடம், நான் வரேன். எந்த இடத்துக்கு வரணும்? அனிதா டவர்ஸ், கணபதி ஸ்ட்ரீட், டி நகர். ஓகே? ஓகே மேடம், இருங்க மாடிக்கு வந்து பேசுறேன். இன்ஜினியர் சார், அங்க ஒரு பில்லர், இங்க ஒரு பில்லர், 20 feet ஹைட். அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணணும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே? ஓகே சரிங்க மேடம். அந்த மெட்டீரியல் அது இதெல்லாம் நோ கான்ட்ராக்ட். எப்ப முடிப்பீங்க? எவ்வளவு வேணும்? மேடம் 50 lakhs மேடம். 2.5 மாசத்துல முடிச்சு. நோ 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 70 lakhs 1.5 மாசத்துல முடிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே பிரேம். ஓகே மேம். நீங்க பெரிய ஆள் மேம். அங்க ஜிம் வச்சா பிக்கப் ஆகுமா மேம்? ஆகணும், இல்லைன்னா ஆக வைப்பேன். அப்படியே உன்னை இங்க இருந்து கண்காணிக்கலாம்ல. ஓகே பிரேம், see you in evening. ஓகே. சாரி மச்சான், ஒரு இம்பார்ட்டன்ட்டான கால். இப்பவாச்சும் சொல்றா மச்சான். யாரா அந்த காஞ்சனா? அவங்க எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல குறையாத அமிர்த சுரபி. நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா. பிரேமு, இது பணக்கார சவாசம், அதுவும் பொம்பளை வேற. நமக்கு வேணாம். நமக்கு என்னடா, கரும்பு தின்ன கூலியா? அச்சே, நான் உன் நன்மைக்காக சொல்றேன். நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேட்குற. நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும், ஜாக்கிரதை. பட, நான் சொல்லத்தே முடியும், கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கவா முடியும்? பிரேம், என்ன வர சொல்லிட்டு ஏமாத்துறியா? பார்க்க வைக்கிறேன். உன்னை வச்சுக்கிறேன்.
எடுடா போன. ஏய், என்னாச்சு? ஏன் கத்துற? இரு, ஏன் tension ஆகுற? இரு. ஏய், cool. என்ன, if you don't mind, நான் எடுக்கட்டா? Okay, coolமா, cool. இங்க பாரு. ஏய். அச்சச்சோ, என்னடா? ஆஹா, ஆமா, உன்னை வாழ்க்கையில குளிக்க பிறந்தா வைக்கலையே. நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது. காது விடாதீங்க. ஐயோ, சும்மா இருங்க. ஐயோ, போதும், கூசுது. யோ, என்னைய பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம்தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? Excuse me, madam. வா பிரேம், உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு பிரேம். ஒண்ணு இல்ல மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவ்வர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு ஒரே நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம், போ. உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம், பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். சோக்காலி ஆடுற. நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குதா இல்லையான்னு இப்ப பாக்கலாம். முதல்ல மீன் எனக்கு தான் கிடைக்க போகுது. எவளுங்களுக்கு என்ன மீன் கிடைச்சாலும் அத சமைச்சு சாப்பிடுறதுக்கு நான் ரெடி. அப்ப மீன் மாட்டு போகுதுடி. மீன் மாட்டிக்கிச்சு. பாத்தியா, முதல்ல எனக்கு தான் மீன் கிடைச்சிருக்கு. எனக்கு தக்க இருக்குது. பாத்தியா, நீ என்னதான் தூண்டில் போட்டாலும் அதுல எந்த மீனும் சிக்காதடி. ஹலோ, யாரு? நம்ம துபாயில இருந்து ஷேக் பேசுறோம். எது, துபாயில இருந்து ஷேக் பேசுறீங்களா? ஆமா. என்ன விஷயம் சார்? நம்ம நாட்டுல ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சிட்டா போச்சு. அச்சா, அதுக்கு என்ன பேரு வைக்கலாம்? என்ன சார், இப்ப எல்லா சேனலும் வந்துருச்சு. நம்ம ஒண்ணு செய்யலாம், ஆயில் சேனல் வைப்போம். ஓ, அச்சா சேனல்கே பகுத்தச்சா. சரி, நீ சம்பளமா என்ன பேமெண்ட் எதிர்பார்க்கணும்? ஒண்ணு வேணாம் சார். உனக்கு துட்டு வேணாமா? ஐயோ, நான் அந்த ஒண்ணு வேணும்னு சொல்லல சார். என் பேர்ல ஒரு 5 ஆயில் கிணறு எழுதி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே, உனக்கு 5 ஆயில் கிணறை எழுதி வச்சிடுறேன். அப்படியா? அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? போட்டுருங்க. ஓகே. ஹலோ, நான் ஹாங்காங்ல இருந்து ஜாக்கி சான் பேசுறேன். எது, சாய் சான் பேசுறீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்க உடனே ஹாங்காங் வாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் சார். டேய், நம்ம மொட்டை மாடியில இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்றா. பேசு சார். ரெக்க சுத்துற சத்தம் கேக்குதா? நம்ம பார்ட்னரா படம் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் விஷயமா சார்? எப்பவுமே நம்ம சோழ பார்ட்னர் தான் சார். 8 கோடி தந்தீங்கன்னா ஓகே சார், இல்லைன்னா வரமாட்டேன், பாத்துக்குங்க. சரி, தந்துடுறேன், உடனே வாங்க. ஓகே சார். டேய், பிசினஸ் பேசுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யோடா, ஒரு நாள் இங்க ஷூட்டிங்கே நின்னு போய் கிடக்கு. ஒரு நாள் எம்டி இல்லனா நீ பண்ற அளவுக்கு தாங்க முடியல. கழட்டியானா? யோ, கழட்டி குடியா. ஒரு நாள் எம்டியா கோட்டை போட்டு நடிக்க விடுறாங்களே, இவங்களுக்கு சின்னத்தனமாவுல இருக்கு. இங்க என்ன நடக்குது? டேய், ஈவினிங் செய்தியில வரணும். வேற அனுப்பு. சரிங்க, அனுப்புறேன் சார். ஓபன் பண்ணு. ஓபன் பண்றேன் சார். என்னடா இன்னும் ஓபன் பண்ணல? டேய், 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு செத்தவனாச்சடா. நீ எப்படா உயிரோட வந்த? 3 மாதத்துல செத்து போன ரஜினி திரும்ப பிறந்து வந்தார்ல, அத மாதிரி தான்டா இது. இந்த முகம் என்ன, இந்த முகர நாங்க எந்த நேரத்துல எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீ யாரு? நான் இங்க வேலை பாக்குற ஸ்டாஃப். எவ்வளவு கொடுத்து சேர்ந்த? 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்ந்திருக்கேன். சம்பளம் மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். எத்தனை வருஷமா வாங்குற? 6 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எவ்வளவு கட்ட? கேவலம் 10,000 ரூபாய்.
நீ எவ்வளவு கட்ட 15,000 கேட்டேன். எங்களெல்லாம் அடிச்சு கேக்குறியே, நீ எவ்வளவு கேட்ட? 5,000 கட்ட அடிச்சுக்கிறாங்க. ஏய் இருங்க சார் ஆமா, இந்த ஆளு யாரு? இவர் தாண்டா அந்த சேனலுக்கு ஓனர். இவங்க 3 பேரும் 3 வருஷமா என்ன வேலை வேணும்னு நம்பித்தி எடுக்கிறாங்க சார். நம்ம கம்பெனில தான் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அவங்க உங்களுக்கு திறமையான வேலையை போட்டு கொடுக்க வேண்டியதானே? எங்களுக்கு வேலை வேண்டாம். ஏன்? இந்த சேனல் திறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமா வேலை தேடி இந்த கம்பெனில நாங்க அலைஞ்சிருக்கிறோம். அதனால 15 வருஷம் சம்பளமும் போனஸும் சேர்த்து கொடுத்தாதான் இந்த கம்பெனில நாங்க வேலை செய்வோம். போனஸ் என்ன? வட்டியோட சேர்த்து வாங்கிக்கங்க. ராபு வந்துட்டோம் சார். ஆல் ஸ்டார்ஸ் எல்லாரும் சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு. தம்பியலா ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? பார்த்து எந்திரிங்கடா. இந்த மீல நீங்க 3 பேரும் எந்திரிக்க பல வருஷம் ஆகும்டா. வரட்டுமா? ஓதுற இடம் எதுன்னு பார்த்து முட்டணும்டா.